வெல்கம் டு விருதை சமையல். ஹாய்ப்பா, இன்றைக்கி நம்ம ரவை கேசரி பண்ண போகிறோம். அதுக்கு ரவை ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதே கப் அளவுக்கு சீனி, ஒரு 15-20 பல்லுக்கான முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். அடுப்பில் வடைச்சட்டி வச்சுட்டு நெய் ஊற்றிக்கிறோம். 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் ஊற்றிக்கணும் ரவையை வறுக்கிறதுக்கு. முதல்ல அதில் முந்திரி பருப்பை போட்டு நல்லா வறுத்துக்கிறோம். முந்திரி பருப்பும் ஏலக்காவும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டையும் போட்டு நல்லா வறுத்துக்கிட்டு நிறையா போட்டுட்டேன், ரொம்ப போட்டிருக்கேன். சரி, நல்லா வறுத்துக்கிட்டு இதை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த கப்புக்கு 1 கப் அளவுக்கு நான் ரவை எடுத்திருக்கேன். இதை நல்லா வறுத்துக்கிறோம். ரொம்ப சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக ரொம்ப நேரம் வருங்க. நல்லா வறுத்துக்கிட்டு அதே கப்பில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வைக்கிறேன். 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து வைக்கிறேன். அளவு நீங்கள் 2.75 வச்சுக்கோங்க. எந்த கப்பில் எந்த கிளாஸ், ஒரு கிளாஸ் எடுத்தால் கூட அந்த கிளாஸுக்கு 1 கிளாஸ் எடுத்தால் 2.75 கிளாஸுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இதை நான் தனியாக அங்கிட்டு அடுப்பில் கொதிக்க வைக்கிறேன். கொஞ்சோண்டு அதில் மஞ்சத்தூள் போட்டு கொதிக்க வைக்கிறேன். ரவை அந்த தண்ணி கொதிக்கிற அளவுக்கு வறுத்துக்கிட்டே இருக்கட்டும். அடுப்பை நான் ரொம்ப சிம்மில் வச்சு தான் வறுத்துக்கிட்டே இருக்கேன். நல்லா வறுபடட்டும். அங்கிட்டு இது அந்த 3 கிளாஸ் தண்ணி எடுத்து வச்சோம்ல, 2.75 கிளாஸ் அளவுக்கு அந்த தண்ணியை இப்போ 3 கிளாஸ் இருக்குது. நான் வத்திரும்னு நினச்சிருக்கேன். அதில் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டு கொதிக்க வைக்கிறேன். இதிலையே நம்ம ஏலக்காய் போட்டு கொதிக்க வைக்கிறனாலும் கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நான் நல்லா வறுத்த ரவையோடு சேர்த்து கிளறிக்கிறோம். இதில் ஒரு 1/4 கிளாஸ் மட்டும் விட்டுட்டு 2.75 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணியை ஊற்றிக்கிட்டேன். ஊற்றினோடனே ரவை ஃபுல்லாக தண்ணியை குடிச்சிரும். நல்லா கிளறிக்கிட்டே இருங்க, கெட்டி விழாது. இப்படி நம்ம கொதிக்கிற தண்ணியை ஊற்றுறதுனால கெட்டி ஆகாது. நான் கிண்ட அப்படியே கொஞ்சம் தண்ணி கெட்டி ஆக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு சரியான அளவு 2.75 கிளாஸ் தான். 1 கப் ரவைக்கு 1 கப் சீனி, 2.75 கிளாஸ் தண்ணி, ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கு. இப்போ நமக்கு நல்லா கிண்டிட்டு இறக்குறப்ப கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறோம். அந்த 1 கப் அளவுக்கு நான் சீனி போட்டுட்டேன். கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சம் போட்டால் கூட ரொம்ப தித்திப்பாக இருந்த மாதிரி இருக்கும். அளவு அவ்வளோ கரெக்டாக இருந்த மாதிரி இருக்கும். நல்லா கிளறி விட்டுக்கிட்டாச்சு. ரவையை வறுக்கிறப்போ ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு நெய் ஊற்றிக்கிட்டோம். அப்புறம் கிண்டி நல்லா சீனியெல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு நம்ம நெய் ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு அந்த சீனியும் அதுவும் இலக்கமாக ஆகிற வரைக்கும் பரட்டி விட்டுட்டு அடுப்புலேருந்து கீழே இறக்கி வச்சிடலாம். நல்லா கிண்ணதுக்கப்புறம் நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. ரவை நல்லா வெந்திருக்கணும். நல்லா சூப்பராக வந்தது. ரவை கேசரி ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா புட்டு மாதிரி ஒன்று போல் இருந்தது. தண்ணி அளவு கரெக்டாக இருந்த மாதிரி இருந்தது. இப்போ இதை இறக்கி வச்சுட்டு வேறு ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்குவோம். பாருங்கள், எடுத்து வச்சோம்னா சூப்பராக இருக்குது. இது சூட்டோடு இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஆறின உடனே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அந்த பவுலில் வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்குறேன். நீங்களும் இந்த ரவை கேசரியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூப்பா.